இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோட பேரு மல்லரி. நம்ம ஹீரோனுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே சோலோவா ட்ரிப் அடிக்கலான்னு இவரோட சொந்த கிராமத்துல இருந்து டென்வருக்கு போயிட்டு இருப்பா. இவ போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரத்துல இருக்கு. நம்ம ஹீரோனை மாதிரியே தன்னந்தனியா அப்படி கார்ல போறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ வர்ற வழியில இவரோட தங்கச்சிக்கு போன போட்டு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் இருக்கு, மறக்காம வந்து சரின்னு சொல்லி அவளுக்கு ஒரு வீடியோ காலை போட்டு இவ திரும்ப வந்துட்டு இருப்பா. இவ வர்ற வழி ஃபுல்லா மலை சார்ந்த இடம் போல மேடு பள்ளமா தான் இருக்கும், ஒரே காடா தான் இருக்கும், சுத்தி மொத்தம் யாருமே இல்ல. அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்காப்ல திடீர்னு வண்டி வேற நின்றுது. ஏதோ அப்செட் ஆயிடுச்சா என்னதுல அந்த வண்டி வேற நிக்கவே இவ ரோட்டுக்கு ஓரமா இந்த பக்கம் நிப்பாட்டிடுறா. வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டிக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லி அந்த டோரை திறந்து பார்த்தா இன்ஜின்ல ஏதோ ஒரு ஃபால்ட். அது என்னன்னு தெரியல. இவ்வளவு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. யாராவது வந்தா உதவி கேட்கலான்னு பார்த்தா அங்க யாருமே வரல. சரி ரொம்ப தாகமா இருக்கே தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி இவ வண்டிக்குள்ள வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் நினைக்கிறேன். அதை எடுத்து உடைக்குமே அது என்னடா பொங்கி இவரோட சட்டையில கொட்டிரும். இந்த வண்டிக்கு பின்னாடி இவரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாவல. இவ வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக அவளோட சட்டையை கலட்டிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து இன்னொருத்த வந்துடுறான். அவனை பார்த்து பயத்துல போய் இவ வண்டிக்கு அந்த பக்கமா நின்றுக்கிறான், மறைஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோனை பார்த்து அந்த பையன் மன்னிப்பு கேட்பா. மன்னிச்சிருக்கேன், நான் ரொம்ப தூரத்துல பாக்கல, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன், என்ன பிரச்சனை கேட்டா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் சொல்லுமே. சரி நான் பாக்குறேன்னு சொல்லி இவன் அந்த வண்டியோட முன் பக்கத்தை திறந்து அந்த இன்ஜினை பார்த்துட்டு இருப்பான். கையில ஒரு ராடை எடுத்து அதுல என்ன தெரியல அதை தொட்டதுமே இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி ஸ்டார்ட் ஆனது பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவளு ரொம்ப சந்தோஷப்பட்டு வண்டிக்குள்ள ஏறிறா. அப்ப அந்த பயலை பார்த்து வாங்களே உங்களை போறவள இறக்கி விடுங்க கேட்டா இல்ல வேண்டாம்னு சொல்லிடுறான். பரவாயில்ல உள்ள வாங்கன்னு சொன்னா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், என் வீடு பக்கத்துல இருக்கு, நான் கொஞ்சம் நடந்தே போய்க்கிறேன்னு சொல்றான். இவளும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. கொஞ்சம் தூரம் போனதுமே இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த பயலை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு சே நமக்காண்டி எவ்வளவு உதவி பண்ணிருக்கான், அவன் அப்படியே விட்டு போறமே நினைச்சு இவ வேற வண்டியை நிப்பாட்டிடுறான். இவனை கண்டுக்காம இவ போயிருந்தானா இவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வம்ப இவ தெரியாம இழுத்து போட போறான். அந்த பையன் வண்டி நின்றதை பார்த்து இவனு காருக்குள்ள ஏறிக்கிறான். அப்படி ஏறினதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி போற வழியில நம்ம ஹீரோனை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அதனால அவளோட பேரு என்ன, அவ எந்த ஊர், எங்க போறா, இவளுக்கு யார் யார் இருக்காங்கிறத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோன் ரொம்ப நல்லவனா இருக்கான்னு சொல்லி இவளு எல்லாவுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவளோட தங்கச்சி எப்படின்னு கேட்டா அவ ரொம்ப நல்லவதான், என்ன நிறைய பசங்களோட பேசுவா, கொஞ்சம் ஒண்ணுமனா இருப்பான்னு சொல்லுமே. இதை கேட்ட இந்த பையன் உங்களோட தங்கச்சியோட நம்பர் கிடைக்குமா கேட்டா அவளும் தரேன்னு சொல்லிடுறா. இப்படி நல்லபடியா பேசிட்டு இருக்கும் போதான் இந்த பையன் திடீர்னு நம்ம ஹீரோன்ட்ட தப்பா பேச ஆரம்பிச்சிடான். கொஞ்சம் ரூடாவே பேசுமே இவளுக்கு கோவம் வந்துருது. உடனே வண்டி நிப்பாட்டி நீ இறங்கடான்னு சொன்னா அவ இறங்காம இவளோட கையை வேற புடிச்சிடறான். புடிச்சுக்கிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோனை மிரட்ட ஆரம்பிச்சிடான். இவளு பயத்துல என்ன பண்ண தெரியாம திரும்ப அந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இங்க நம்மளை குத்திடுவான பயத்துல அந்த பயத்தோட வந்துகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோன் பக்கத்துல உட்கார்ந்தவரானே அவனை சாதாரணமா இடப்படாதீங்க, இவ யார் என்னங்கிறத இந்த படத்தோட எண்டு வரைக்கும் பாருங்க, அப்பதான் இவன் எந்த அளவுக்கு சைக்கோன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம ஹீரோன் வர அந்த திசையை ரொம்ப தூரத்துல காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய மலை அந்த மலையை சுற்றி அந்த ரோடு போயிட்டு இருக்கு. கீழே வேற ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இப்படி இவங்க வரும்போது உள்ள பார்த்தா நம்ம ஹீரோன் என்ன பண்ணுதையா முடிச்சிருக்கும் போது அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இவன் அந்த சீட் பெல்ட் போடாம வந்திருப்பான். இதை பார்த்ததுமே இவளுக்குள்ள ஒரு ஐடியா. அப்ப அதே நேரம் எதுக்க பார்த்தா ஒரு வழி வேற வருது. இதை கவனிச்சதுக்கு அப்புறம் இவனை பார்த்தா இவன் அந்த சீட் பெல்ட் போடுறதுக்காக இவன் இந்த பக்கமா திரும்ப இவன் அந்த கேப்ல இந்த வண்டியோட பிரேக்க வேற அணைச்சிடறா. இதை பார்த்து அந்த சைக்கிள் சும்மா இருப்பானா, அவன் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இந்த பக்கமா இழுத்துட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தள்ளு முள்ள எதுக்கு அந்த மலை கீழே ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்கல்ல, அந்த தடுப்பை உடைச்சுக்கிட்டு இந்த வண்டி வேற உள்ள பாஞ்சிரும். அப்படியே கடன்னு அந்த பள்ளத்துல வேற உருண்டு போயிட்டு இருக்கும். இவன் எதுக்காக பிரேக்க போட்டிருப்பானா, நாம அடிக்கிற பிரேக்ல இந்த பைய கீழே விழுந்துருவான், நாம தப்பிச்சு போயிடலான்னு. ஆனா இந்த இடத்துல தப்பா போய் இவங்க 2 பேருமே அந்த பள்ளத்துல விழுந்துறாங்க. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் இவன் முழிச்சு பார்த்தா இவளோட கார் வேற குப்புற கிடக்கும். இவளோட கால் வேற அந்த சீட்டு கடையில மாட்டிக்கிறோம். கூட வந்தானே அந்த சைக்கிள் என்னடா பார்த்தா அவன் காருக்கு அந்த பக்கமா கிடக்கான். இவள் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையன் எந்திரிச்சு வரதுக்குள்ள இவளோட காலை வேற வெளியே எடுக்க பாப்பா. ஆனா இவளோட கால் நல்லா வசமா மாட்டினால இவளால வெளியே எடுக்க முடியல. அப்படியே அவ எடுத்தானா இவளோட கால் வேற துண்டாயிரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இப்ப நம்ம ஹீரோ சரியா மாட்டிக்கிட்டா. பத்தா குறைக்கு இவளோட கையில வேற நல்ல வசமா அடிபட்டு இருக்கும். இவளோட கையில இருந்து கால இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். உடனே அங்கிருந்து ஒரு துணியை பிச்சு இவளோட கைக்கு வேற கெட்டு போட்டுட்டு இருப்பா. அப்பதான் பார்த்தா இவளோட போனை வேற காணோம். போன் எங்கடா போச்சுன்னு சொல்லி இவளை தேடி பார்க்க போனை வேற காணோம். அதே நேரம் அந்த சைக்கோ பைய வேற திடீர்னு உசுமுற மாதிரி இருக்கு. இதை பார்த்ததுமே என்ன செய்யறா, தற்காப்புக்கு ஏதாவது தேவைப்படும் சொல்லி தேடி பார்த்தா அந்த காருக்கு அந்த பக்கமா ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுக்கிறதுக்காக இவன் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அவன் அந்த பக்கம் எந்திரிச்சு வந்துடுறான். அவன் வர்றதுக்குள்ள அந்த கத்தி வர எடுத்துடுறான். இவனு வந்து பார்த்து நம்ம ஹீரோனை பார்த்து என்னமா பயங்கரமா அடிபட்டு இருக்கோல, உன்னோட கால் வேற அதுல மாட்டி இருக்கு, ரத்த வேற ரொம்ப வந்துட்டு இருக்கு, இப்படியே போனா இன்னும் கொஞ்சத்துல நீ செத்து போயிருவா, இதுக்கு மேல நான் அவனை சாவடிக்க அப்படின்னு அவன் போயிடுறான். இவளு பயத்துல கத்திக்கிட்டு கதற ஆரம்பிச்சிடா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணு இவளு விடாம கத்திட்டு இருக்க. அப்படியே நைட்டு ஆயிருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள தன்னந்தனியா யாரோட உதவி இல்லாம இப்படி மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும். அவளுக்கு அதே பயம்தான். பயத்துல என்ன பண்ண தெரியாம அழுதுகிட்டு இவளோட காலை வேற எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அவளோட காலை எடுக்க முடியாது. அப்பதான் வெளியே காருக்கு வெளியே பார்த்தா ஏதோ ஒரு மரத்தை வச்சு இந்த காரு நகர்ந்து
கவுந்துட்டு போகாத அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்களே அந்த சைக்கா பைய. நேரம் ஆக ஆக குளிர் வேற பயங்கரமா இருக்கும். இவகிட்ட ஏதோ சொற்று மாதிரி இருக்கும். அதை எடுத்து உடம்புல பொத்திக்கிட்டு பத்தா குறைக்க ஒரு கீசு மாதிரி இருக்கும். அதை உடம்புல போட்டு அணைச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு வேற வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஒருவேளை அந்த சைக்கா பைய வந்துட்டானா இல்ல மிருகத்தை வந்துச்சான்னு தெரியல. இவ பயத்துல அங்கிட்டு தேடி பாப்பா. தேடி பார்த்து இவ கண்ணுக்கு தெரியாதனால இந்த வண்டியோட லைட் வேற இருக்கும்ல அதை வேற அடிச்சு பார்த்தா அங்கே எதுவுமே இல்ல. சரி எதுவுமே இல்லைன்னு ஒரு தைரியத்தோட இவ அப்படியே அசந்து தூங்கிடுறா. அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் மண்ணாக்கால விடிஞ்சு பார்த்தா இவரோட கையில அடிபட்டு இருக்குமே அதுல வேற எறும்பு முக்கிய ஆரம்பிச்சிருது. இவ உடம்புக்கு ஒரே எறும்பா இருக்கும். இந்த எறும்பை பார்த்ததுமே இவளு பயத்துல உடம்புல ஓடிக்க எறும்புல தட்டி விட்டுட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. அந்த தண்ணியை பார்த்தா அது வேற கொஞ்சமா இருக்கு. இவளுக்கு மிச்சம் சொன்னா இந்த தண்ணி மட்டும் தான், சாப்பிடறது கூட எதுவுமே இல்ல. அப்ப அந்த காருக்குள்ள ஏதாவது கிடைக்குமா தேடி பார்த்தா அந்த சைக்கோட பர்ஸ் இருக்கும். எடுத்து பார்த்தா அவனோட போட்டோ போட்ட ஒரு ஐடி கார்டு கிடைக்கும். அந்த கார்டை பார்த்ததுமே இவ எங்கிருந்து வரான், இவட சொந்த ஊர் எது, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பொழுது கழிஞ்சு மண்ணக்கால விடிஞ்சது பார்த்தா ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம். என்னடா பார்த்தா இவரோட காருக்கு பக்கத்துல ஒரு மான் வேற நின்றுட்டு இருக்கு. அந்த மான கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது வேற மிரண்டு ஓடுது. எதுக்காக அப்படி மிரண்டு ஓடுன்னு சொல்லி இவன் அந்த கார் கண்ணாடி வேற கையில வச்சிருப்பா. அதை வச்சு பின்னாடி யாராவது வர்றாங்களான்னு இவளை தேடி பார்த்தா இவளோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்பதான் பார்த்தா அந்த சைக்கா பைய தான் வந்திருக்கான். இவனை பார்த்தா அந்த மான்ல ஓடி இருக்கும் போல. இவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம். கோவத்துல வேற இவனை கண்டபடி திட்டிட்டு இருப்பா. யாரா நீ, உனக்கு நான் என்னடா பண்ண, என்ன எதுக்குடா இப்படி கொலையா கொண்டுறன்னு இவளுக்கு கண்டபடி திட்டிட்டு இருக்க. அதுக்கு அந்த சைக்கா பைய சொல்லுவான், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. உங்ககிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்துகிட்டேனா, உனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தனா, நீ என்னத்தான் அந்த வண்டியை விட்டேன்னு இவன் இப்படி சொல்லிட்டு இருப்பான். சரி பரவாயில்ல அதெல்லாம் விடு. இப்போ உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா சாப்பிடுறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொன்னீங்கன்னா இந்த சாப்பாடு தண்ணி உனக்கு தான் சொல்லுவான். இவளு ஒரு வழி இல்லாம சரின்னு சொல்றா. ஏன்னா 2-3 நாளா இவ சாப்பிடல. அதனால குழப்பசில இருக்கனால இவளும் சரின்னு சொல்லியிருப்பா. ஆனா அந்த பையன் என்ன கேள்வி கேட்பானா, இவளோட அந்தரங்க மெட்ர கேட்கறான். எந்த மாதிரினா, நீ சின்ன வயசுல இருந்து யாரு கூட உடல் வச்சிருக்கான்னு கேட்டா இவ அதுக்கு ஆமான்னு சொல்றான். அது யாருன்னு கேட்டா இவளுக்கு வயசு 17 இருக்கும்போது இவன் வீட்டு பக்கத்துல ஒரு அங்கல் இருப்பாராம். ஒரு வயசானவர் தான். அவர் கூட ஒண்ணுமனா இருந்து சொல்லுவேன். அதுவும் எத்தனை தடவை கேட்டா இவன் நிறைய தடவை சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு இவன் காண்டாயிரான். நீ சொல்றது அத்தனை போய், இது எல்லாம் உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையில் நடந்தது. நீ உன்னோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட. அதனால அந்த சாப்பாடை தர மாட்டேன்னு சொல்லி இந்த சைக்கா பைய போயிடுறான். அந்த சைக்கா போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோனோட கார்டை எடுத்து பின்பக்கமா இவனோட பேர் அட்ரஸ் தான் எழுதி என்ன கொண்டது இவன் தானே இவனை பத்தி எழுதி வச்சிருப்பா. எழுதி அந்த பர்சுக்குள்ளே வச்சிடறான். அந்த சைக்கை விட்டு போன அந்த பையில ஒரு லைட்டர் வேற இருக்கும். அந்த லைட்டரை எடுத்துக்கிட்டு இவன் அந்த காருக்கு பக்கத்திலே நெருப்ப போட்டுறா. இவகிட்ட பேப்பர்ல இருக்கும்ல அந்த பேப்பர்லாம் போட்டு எரிச்சு இவ நெருப்புல குளிர் காஞ்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அப்படியே அசந்து தூங்க. அப்ப திடீர்னு முழிச்சு பார்த்தா இவளை சுத்தி நிறைய எலிலாம் ஓடிட்டு இருக்கும். அந்த எலியை பார்த்த பயத்துல வேற அதுல ஒரு எலிய போட்டு அடின்னு அடிச்சு சாவடிச்சிடறா. அப்படி சாவடிச்சதுக்கு அப்புறம் அந்த எலியோட வயித்தை கிழிச்சு அது உடம்புல இருக்க கறியை எடுத்து ஒரு குச்சியில குத்தி பக்கத்துல நெருப்பு மூட்டிட்டு இருக்கல அதுல போட்டு வாட்டிட்டு இருப்பா. ஏன்னா இவளை சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த எலியை விட்டா நமக்கு வேற வழி இல்லைன்னு இவன் இந்த எலியோட கறி எடுத்து ஒண்ணுடா சாப்பிட்டு அவளோட பசியை வேற போக்கிடுறா. அப்படியே அன்னைக்கு பொழுது கழிய மண்ணாக்கால விடிஞ்சதுமே இவ தலைக்கு பின்னாடி இவளோட போன் வேற ரிங் அடிச்சிட்டு இருக்கும். இவளோட தூக்கத்துல முடிச்சதுமே அந்த போனை எடுக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணுவா. ஏன்னா இவளோட கால் வேற அங்க மாட்டி இருக்கனால இவளோட கை வேற எட்டாது. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து அந்த போனை எப்படி எடுத்துடுறா. அந்த போனை எடுத்த கையோட இவன் அந்த போனை அட்டன் பண்றதுக்குள்ள அந்த போன் வேற கட் ஆயிரும். அதே நேரம் பார்த்து அந்த சைக்கா பையில வந்துறான். இவனை பார்த்த பயத்துல வேற இவன் அந்த போனை வேற ஒளிச்சு வச்சிடா. இவனு பக்கத்துல வந்து அந்த எலி வேற செத்து கிடக்கும்ல அதை பார்த்து புரிஞ்சுக்கிறான். நேத்து நைட் என்ன எலி வேட்டையான்னு நம்ம ஹீரோனை பார்த்து நக்கலா பேசிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து போன் வேற ரிங் அடிச்சிருது. இந்த ரிங்கோட சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோட்ட இருக்க போனை புடுங்கிறதுக்காக இவனு முன்னாடி வர இவ கத்திய வச்சு விரட்டிட்டு இருப்பா. ஆனா அவளோட கையை மடக்கி பிடிச்சு இவன் அந்த போனை வேற புடுங்கிடுறான். அப்படி புடுங்கிட்டு போனவன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த போனை கீழே போட்டு காலால மிதிச்சு அந்த போனை வேற உடைச்சிடறான். இதை பார்த்து நம்ம ஹீரோன் செம்ம காண்டாகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்து உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரேன், நீ என்ன சாவடிக்கலான்னு பாக்குற, ஆனா நான் உன்னை காப்பாத்துறதுக்காக உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பேக்க திறந்து காட்டுறான். உள்ள ஒரு சுத்தியிலும் ஒரு ரம்பத்தை கொடுக்குறான். இதை வச்சு உன்னோட காலை உடப்பியோ இல்ல இதை வச்சு உன்னோட காலை துண்டாக்குவியோ என்னமோ அதை நீனே பாத்துக்கும் சொல்லி அந்த ரம்பத்தை போட்டுட்டு இந்த சைக்கா பைய போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அந்த ரம்பத்தை எடுத்து இவரோட கால் மாட்டி இருக்குமே அது பக்கத்துல இரும்பு இருக்கும். அந்த இரும்பு அறுக்கலாம்னு பார்த்தா ரம்பம் தான் உடஞ்சுப்போம். கடுப்புல வேற தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு இவளுக்கு வேற தண்ணி தாகத்துல பாட்டில் எடுத்து பார்த்தா சுத்தமா தண்ணி இல்ல. என்ன பண்ணு தெரியாம இவரோட ஈவினிய பிடிச்சி இவ குடிக்க போவா. அப்படி குடிக்க போற அதே நேரம் பார்த்து மேல இருந்து வேற வான இடி இடிச்சு தண்ணி வேற பெஞ்சிட்டு இருக்கும். உடனே பக்கத்துல ஒரு கீஸ் வச்சிருப்பால அதை பிடிச்சி அதுல தண்ணியை பிடிச்சி இவரோட தாகத்தை வேற தீர்த்துடுறா. அப்போ அதே நேரம் பார்த்து இந்த பள்ளத்துக்கு மேல ஒரு காரோட வெளிச்சத்தை பார்த்ததும் இவளும் கத்த ஆரம்பிச்சிடா. இவ கத்துறது அந்த பக்கம் விழுதானதில்ல, அந்த பக்கம் யாரு பார்த்தா அந்த சைக்கா பை தான். இவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இவனு வந்துட்டு இருப்பான். அப்ப இவன் தான் வர்றான் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோன் செத்த மாதிரி நடிச்சிடறான். இவனு பக்கத்துல வந்து அவளோட காலத்தான் பார்ப்பான். ஏன்னா காலையில போகும்போது ரம்பத்தை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, ஒருவேளை அறுத்துட்டு செத்துருப்பாளா இல்ல போயிட்டாலும் தெரியல, அதை என்ன எது பாக்குறதுக்காக வந்திருப்பான். பார்த்தா இவ வேற செத்த பணமா இருப்பா. இவன் ஒரு குச்சியை வச்சு குத்திட்டு இருப்பான். ஒருவேளை செத்து போயிட்டாலும் நினைச்சு இவன் அந்த
காருக்குள்ள வந்து அவளோட காலை உத்து பார்க்கும்போதுதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். பக்கத்துல எலி இருக்கும்ல, அந்த செத்து போன எலியோட குடல் எடுத்து இவளோட காலில் வர தடி வச்சிருப்பா. இதை பார்த்து இவன் புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கையில வர ஒரு கண்ணாடி வச்சிருப்பா. அதை வச்சு இந்த பயலோட வயிற்றுல வதக்கு குத்துமே இவனு குத்து வாங்கிட்டு அந்த பக்கம் போயிடுறான். ஆனா இவன் வண்டியோட சாவி கொண்டு வந்திருப்பால, அந்த சாவி எடுத்து அந்த பக்கமா தூரத்துல எரிஞ்சிடுறான். இதை பார்த்து இவன் ஓடி போய் சாவி தேடி பார்த்தா அவனோட சாவி வேற கிடைக்கல. ஏன்னா பயங்கரமா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இருட்டு. இவன் தேடி பார்த்து கிடைக்காதனால என்ன செய்யறான், அந்த கடுப்புல வந்து நம்ம ஹீரோனை அடிக்கலான்னு போக இவ ஒரு மிதிச்சு அவனை தள்ளி விட்டுறா. இருடி, உனக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு, எதிரான நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன்னு இவன் போயிடுறான். இவன் அந்த மேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனோட சாவி இல்லாம இவனோட வண்டி எடுக்க முடியாம முடிச்சுட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து அந்த வழியா ஒரு போலீஸ்காரர் இவர் வந்துருது. இந்த காரை பார்த்த பயத்துல என்ன செய்யறான், இவனோட வண்டியோட முன் பக்கத்தை திறந்து இன்ஜினை வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். இவன் நிக்கிற பார்த்து அந்த போலீஸ் வர இவன் பக்கத்துல வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற தூரத்துல இருந்து இந்த போலீஸோட வண்டியை வேற பாத்துறா. பார்த்ததுமே இவளுக்கு ஹெல்ப்னு கத்திட்டு இருப்பா. இந்த சத்தம் அந்த போலீஸ் காதுல லேசா விழுந்துருது. அதனால அந்த மலை பக்கம் வந்து இவன் அந்த தாவு பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இவன் எட்டி பார்த்துட்டு இருப்பான். அவளை விடாம அந்த வண்டியோட ஆரன் சத்தம் சரி கையில கிடைக்கிற பொருளை வச்சு அந்த வண்டியில போட்டு டம்முன்னு அடிச்சிட்டு இருப்பான். எவ்வளவு கத்தியுமே அந்த பக்கம் அவனுக்கு காதுல விழுது. ஆனா பின்னாடிக்கு அந்த சைக்கோ பை தான் இல்ல மலையோட இடியா இருக்குன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப இவன் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது எங்க இவன் கண்டுபிடிச்சிருவான பயத்துல இந்த போலீஸ்காரனை வர கீழே தள்ளி விடலான்னு வர, அப்ப அவனுக்கு கரெக்டா வலிக்குள்ள போகாம இவன் டக்குன்னு கையை வச்சு பிடிச்சி இவனை காப்பாத்திடுறான். எது இந்த சைக்கோ பைய அந்த போலீஸ வர காப்பாத்திடுறான். அந்த போலீஸ் பயந்து போய் ஆத்தாடி அம்மாடி இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த சைக்காவை அவனோட கார்ல கூட்டிட்டு போயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோட கார் வேற பள்ளத்துல இருக்கும். அதனால மேலிருந்து வர தண்ணி எல்லாமே இந்த பள்ளத்து வழியா ஏதோ ஒரு வெள்ள பருக்கு மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணி எல்லாமே இவரோட காருக்குள்ள வந்துடும். அதனால இவ என்ன செய்யறா, இப்படி விட்டா நம்ம செத்து போயிடுவான்னு இவ கையில வச்சிருக்க அந்த ரம்பத்தை எடுத்து இவரோட காலை வேற இவ கரகர்னு அறுக்க ஆரம்பிச்சிடா. இப்படி இவ அறுத்துட்டு இருக்கும் போது தண்ணி வேற படு போர்ஸா வருமே, இந்த காருக்கு பின்னாடி ஒரு மரத்தை வேற முட்டு கொடுத்துருப்பான் அந்த சைக்கோ பையன். அந்த மரம் விலகினதுமே இந்த கார் வேற தண்ணியில அப்படியே அடிச்சு போயிட்டு இருக்கும். நேரா அது பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். இது வந்த ஸ்பீடுக்கு அந்த பள்ளத்துல விழுமே இவரோட கால் அதுல மாட்டி இருக்கும்ல, அந்த பிடியில இருந்து இவரோட கால் வேற ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன, அந்த கார் அந்த ஆத்துல கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்க எங்க நம்ம ஹீரோன் போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா நல்ல வேலையா அந்த காரை விட்டு வெளியே வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா நீந்தி இவ நேர கரைக்கே வந்துடுறா. அப்படி கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ திரும்பி பார்த்தா இவளோட கார் மொத்தமா அந்த ஆத்துல மூழ்கிரும். இதெல்லாம் பார்த்து நாம பொழைச்சதே பெரிய விஷயம் சொல்லி இவளே மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருப்பா. அந்த கடவுளுக்கு பெரிய நன்றியை வேற சொல்லுவா. அதுக்கப்புறம் என்ன, இவ உடம்புல போட்டுக்க அந்த டீஷர்ட்டை கழட்டி போட்டு கையில ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு இவளை கொஞ்சமா தத்தி வந்துட்டு இருப்பா. ஏன்னா அவ கால பலமா அடிபட்டதுனால இவளால வேகமா நடக்க முடியாது, ஓடவும் முடியாது. அப்படியே இவ நடந்து வந்தவ அந்த மேட்டுக்கு அந்த பக்கமா ஒரு வீட்டை வேற பாத்துறா. சரி, அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ண போகும்போதான் திடீர்னு ஒரு அலற சத்தம், ஒரு பெண்ணோட குரல், என்ன காப்பாத்துங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கு. இந்த அலற சத்தம் கேட்டதுமே அவளால அந்த இடத்த விட்டு நகல முடியல. ஏன்னா இதே மாதிரி தான் இவ உதவி கேட்டு கத்திருப்பா. அந்த வழி இவளுக்கு தெரியும். அதனால அந்த பெண்ணுக்கு உதவி செய்யலான்னு இவ அந்த கம்பை ஊண்டிக்கிட்டே அந்த வீட்டை பார்த்து வந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல ஒரு இரும்பு டிராப் இருக்கும். இவ தெரியாதனமா அந்த கம்பை கொண்டு அதுல வச்சிரா. நல்ல வழியா இவளுக்கு எது ஆகல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தி முத்தி அந்த இடத்த பார்த்தா நிறைய டிராப் வச்சிருப்பாமல. அதனால இவ என்ன செய்ய, அந்த கம்பை வச்சு அப்படி தொட்டு பார்த்து அந்த வீட்டுக்கிட்டே வந்துடா. அப்ப அந்த வீட்டோட சன்னல் இருக்கும்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியல. அதுக்கு அங்கிட்டு ஒரு சன்னல் இருக்கும். அந்த சன்னல் பக்கம் வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை தலைகீழா தலை கூப்புற படுக்க போட்டு அவளோட கையை வேற கெட்டி போட்டிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஏதோ ஒரு முனகிற சத்தம். அப்படி இந்த பக்கமா அந்த வாசல் கிட்ட வந்து பார்த்தா பொய்யால இதெல்லாம் யார் பண்ணதுன்னா நம்ம சைக்கோ பை தான். இவன் ஒரு போலீஸ் கூட வந்திருப்பான்ல, அந்த போலீஸையே கெட்டி போட்டு அவனை வேற சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். எப்படி இந்த போலீஸ்கார கண்டுபிடிச்சிருந்த பயத்துலதான் இந்த போலீஸ்காரனை வேற இவன் சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். அவனோட கையில ஒரு ஆணியை போர்ஸா வெளியே விடுற ஒரு மிஷின் கன் இருக்கும். அதை சூட் பண்ணா ஆணி ரொம்ப போர்ஸா வரும். அதை வச்சு அவன் உடம்பு அங்கங்க சுட்டு அவனை பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். கடைசி அவனோட தலையில சுட்டு அந்த போலீஸ்காரனை சாவடிச்சிடறான். அந்த போலீஸை கொண்டதுக்கு அப்புறம் இவன் மேல போய் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ நெசிரா மெதுவா அந்த கதவை திறந்து உள்ள வந்துடா. உள்ள வந்தா அந்த போலீஸோட துப்பாக்கி இருக்கும். அந்த சைக்கோக்கு தெரியாமலே மெதுவா அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரா அந்த ரூமுக்கு வந்துடா. அந்த ரூம்ல பார்த்தா அந்த பொண்ணை குப்புற படுக்க போட்டு அவளோட கையை வேற கட்டி இருக்கும். கூடவே அவளோட வாயும் கட்டி இருப்பான். இவளை பார்த்ததுமே அவளை பயத்துல ஊன்னு சொல்லுமே, கத்தாத, உன்னை காப்பாத்ததான் வந்திருக்குன்னு இவ மெதுவா சொன்னதுக்கு அப்புறம் இவளோட கையை வேற அவுத்துட்டு இருப்பா. அந்த கையை அவுத்துட்டு இருக்கும் போதே அந்த சைக்கோ பைய வர்ற மாதிரி தெரியுமே, இவ விரும்புன்னு நினைச்சா இந்த கதவோட பின்பக்கம் வர கரெக்டா அவனை உள்ள வந்துடுறான். நம்ம ஹீரோன் அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பால, அதை கவனிக்காமலே அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோன் கடுப்பா நினைச்சா அவளை தொடாது கத்திக்கிட்டு இவன் முன்னாடி வர இவளை வர பாத்துறான். அப்ப அந்த கையில வச்சுக்க அந்த கண்ணை வச்சு சுடப்ப இவன் தான் உசாராயிட்டான ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடான். மறுபடியும் சுடும் போது அவளோட கையை வர பிடிச்சு அந்த கண்ணை வர தட்டி விட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு வர பின்னாடி வந்து இந்த சைக்கோட முதுல வர தொங்கிடுறா. ஆனா அவ அசால்ட்டா அந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அப்படி தள்ள
போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை கைய பிடிச்சு பக்கத்துல கண்ணாடி இருக்குமே அதுல போட்டு அடி நடிக்குமே அவளு கண்ணை கீழே போட்டுறா. அப்ப அந்த பொண்ணை பார்த்து ஓடிருஞ்சிலுமே அவளை குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன இந்த சைக்கோட கையை நல்லா கடிச்சு வைக்குமே அவனு வழியில கத்திட்டு இருக்க அந்த கேப்ல இவனை தள்ளி விட்டுட்டு இவன் மடமடன்னு கீழே ஓடி வந்துறா. கீழே வந்து பார்த்தா அங்க அந்த போலீஸ் மட்டும் சாவடிக்கல கூட 2 பேரை சாவடிச்சிருப்பான். அதுவும் கொடூரமா அவங்களோட வாயெல்லாம் கிழிச்சு நெஞ்சில வேற கத்திய வச்சு குத்தி ரொம்ப பயங்கரமா கொண்டிருப்பான். இதுல பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடா. பயத்துல வேற அலறிட்டு இருக்க அந்த பக்கம் இருந்து அந்த சைக்கோ பைய வேற நம்ம ஹீரோட பேரை சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை வேற காணோம். அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா அந்த டேபிள் கடியில கீழே வேற ஒளிஞ்சிருப்பா. அப்ப அந்த சைக்கோ சொல்லுவான், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீ அந்த இடத்துல செத்துருவேன் நினைச்சேன், ஆனா இப்படி உசுரோட வருவானே எனக்கு தெரியாது, இருந்து என்ன செய்ய, இப்ப என் கையில தான் சாப்பிடறா, அதுதான் அவனோட விதின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப டப்புன்னு இந்த டேபிளோட துணியை விளக்குமே நம்ம ஹீரோன் உள்ள ஒளிஞ்சிருப்பால அதை வேற அந்த சைக்கோ பாத்துறான். இவனை பார்த்த பயத்துல அவ வேற பயங்கரமா அலற ஆரம்பிச்சிடா. அவனை பிடிக்கிறதுக்காக முன்னாடி வர இவ அந்த பக்கமா ஓடி போக அப்ப இந்த பக்கமா வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி அந்த செவத்துல போட்டு அடி நடிச்சு அவளை வேற கீழே தள்ளி விட்டுறா. இவ கீழே விழுந்ததுமே இவ தலைக்கு மேல ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அந்த கம்பி எடுக்கலாம் பாக அதுக்குள்ள இவரோட காலை பிடிச்ச தரத்தனை இழுத்து போட்டு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இவரோட கழுத்துல வச்சு இவரோட ட்ரெஸ் வேற கிழிக்க போவானா. அப்ப கரெக்டா அவ காலை வச்சு அவனோட மெயினோட பாயிண்ட்ல ஒரே அடிதான் அடிச்சு அடியில் அவன் சுருண்டான். இந்த கேப்ல என்ன செய்றா, இவ குடுகுடுன்னு மேல ஓடி வந்தா. அப்படி மேல வந்தவ அந்த இடத்துல ஏதோ பால்கனி மாதிரி இருக்கும், அதோட கதவை திறந்து உள்ள வந்துடா. இவனு பின்னாடி வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோனை காணோம். என்னடா காணவன் சொல்லி இவன் அந்த சேனல் கிட்ட வந்து நம்ம ஹீரோனை பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பான். அதுவும் எப்படி சொல்லுவான் தெரியுமா, மல்லரி நீ எங்க இருக்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் இருக்குன்னு இப்படி பேசிக்கிட்டு அந்த சேனலுக்கு வெளியே பார்த்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோன் பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பா. அப்படியே பின்னாடி வந்து இவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட இவன் அந்த மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துறான். அது ஒரு தாவான பகுதினால இவன் அப்படியே கடகடன்னு உருண்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வழியில வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பானா. என்னன்னு போய் பக்கத்துல பார்த்தா இவன் மேல இருந்து விழுந்ததுல அந்த இடத்துல ஒரு இரும்பு டிராப் வந்திருக்குமல. நம்ம இருந்த வரும்போது நிறைய டிராப்பா பார்த்திருப்பாளே அந்த இடத்துல தான் இந்த சைக்கோ பைய விழுந்திருக்கான். இவனோட முனங்காலு அந்த டிராப்ல மாட்டி அவனோட எலும்பு அப்படியே தெரிச்சு போயிருக்கும். இவனோட வழியில தாங்க முடியாம கத்திட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோன் சந்தோஷப்பட்டு அவங்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து நம்ம ஹீரோனை பார்த்து சொன்னா அதே வார்த்தை தான் இவளும் சொல்லுவா. இந்த கத்தியை வச்சு இவனோட காலை வெட்டியோ இல்ல இவனோட கழுத்தை வெட்டியோ செத்து போடான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக அதோட அந்த படத்தை முடிப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட கதவை யாரா மூடுற மாதிரி இருக்கு. வேற யாரு, அந்த சைக்கோ பை தான். இன்னும் அந்த சைக்கோ சாகலன்னு சொல்லி நமக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.